அரசு செய்திகளை விரிவாக பார்ப்பதற்கு முன் தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். பொங்கல் விடுமுறை முடிந்து சொந்த ஊர்களில் இருந்து ஒரே நேரத்தில் சென்னை திரும்பிய பொதுமக்களால் கடும் போக்குவரத்து நெரிசல். சிங்கபெருமாள் கோவில் அருகே 5 கிலோமீட்டர் தூரத்திற்கு வாகனங்கள் அணிவகுத்து நின்றதால் வாகன ஓட்டிகள் அவதி. என்ஜாய் பண்ண முடியாதுல. திருச்சி தேசிய நெடுஞ்சாலையில் சுமார் 1 கிலோமீட்டர் தூரத்திற்கு அணிவகுத்த வாகனங்களால் ஸ்தம்பித்த போக்குவரத்து. மதுராந்தகம் அடுத்த ஆத்தூர் சுங்கச்சாவடியில் ஒரே நேரத்தில் ஏராளமான வாகனங்கள் குவிந்ததால் ஊழியர்கள் திணறல். பொங்கல் விடுமுறை முடிந்து சென்னை உள்ளிட்ட பல்வேறு ஊர்களுக்கு செல்வதற்காக பேருந்து நிலையங்களில் அலைமோதிய பயணிகள் கூட்டம். பேருந்துகளில் முண்டியடித்தபடி ஏறிச் சென்ற பொதுமக்கள். நெல்லையிலிருந்து சென்னை செல்லும் தனியார் ஆம்னி பேருந்துகளில் கட்டண கொள்ளை. நபர் ஒருவருக்கு 4500 ரூபாய் முதல் அதிகபட்சமாக 7500 ரூபாய் வரை கட்டணம் வசூலிக்கப்பட்டதால் பயணிகள் அதிர்ச்சி. பொங்கல் விடுமுறை முடிந்து சென்னை திரும்பிய பயணிகளால் தென்காசி ரயில் நிலையத்தில் கூட்ட நெரிசல். ரயில்களில் முண்டியடித்துக் கொண்டு ஏறியும் படியில் தொங்கியபடியும் உயிருக்கு ஆபத்தான நிலையில் பயணம். தமிழகத்தில் வாக்காளர் பட்டியலில் இருந்து நீக்கப்பட்டவர்கள் மீண்டும் பெயர் சேர்க்க திருத்த வழங்கப்பட்ட அவகாசம் நிறைவு. 97 லட்சம் பேரின் பெயர்கள் நீக்கப்பட்ட நிலையில் 13,03,487 பேர் தங்களது பெயரை சேர்க்க கோரி விண்ணப்பம். புத்தக வாசிப்பு மூலம் தமிழ்நாட்டில் உள்ள ஒவ்வொரு வீடுகளிலும் அறிவு தீ பரவ வேண்டும். சென்னையில் நடந்த பன்னாட்டு புத்தக திருவிழாவில் முதல்வர் மு.க.ஸ்டாலின் பேச்சு. தமிழ்நாட்டில் இருக்கிற ஒவ்வொரு வீட்டிலையும் அறிவு தீ பரவ வேண்டும் என்று ஏராளமான முன்னெடுப்புகளை நம்ம திராவிட மாடல் அரசு சார்பில் எடுத்து செய்து கொண்டிருக்கிறோம். வாசிப்பு மூலமாக தமிழ்நாட்டில் இருக்கிற ஒவ்வொரு வீட்டிலையும் அறிவு தீ பரவ வேண்டும் என்று ஏராளமான முன்னெடுப்புகளை நம்ம திராவிட மாடல் அரசு சார்பில் எடுத்து செய்து கொண்டிருக்கிறோம். வாசிப்பு மூலமாக தமிழ்நாட்டில் இருக்கிற ஒவ்வொரு வீட்டிலையும் அறிவு தீ. கலை இலக்கிய விருதுகளில் கூட அரசியல் குறுக்கீடு செய்வது மிக ஆபத்தானது. 2025ஆம் ஆண்டுக்கான சாகித்ய அகாடமி விருதுகள் ரத்து செய்யப்பட்டதற்கு முதல்வர் மு.க.ஸ்டாலின் கண்டனம். 2025ஆம் ஆண்டுக்கான சாகித்ய அகாடமி விருதுகள் இறுதி செய்யப்பட்டு அறிவிக்கப்பட நிலையில ஒன்றிய அரசினுடைய கலாச்சாரத்துறை தலையீட்டால விருது அறிவிக்கக்கூடிய நிகழ்ச்சி ரத்து செய்யப்பட்டிருக்கு. இனி இது நடக்குமா என்று தெரியல. கலை இலக்கிய விருதுகளில் கூட அரசியல் குறுக்கீடுகள் பண்றது ஆபத்தான. செங்கல்பட்டு மாவட்டம் கிழக்கு கடற்கரை சாலை நெமேலியில் நீர்த்தேக்க அணைக்கட்டு கட்டும் பணி தொடக்கம். முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் இன்று அடிக்கல் நாட்டி
பணியை தொடங்கி வைக்கிறார். நெமேலியில் நீர்த்தேக்க அணைக்கட்டு கட்டும் பணிக்கு 18 மீனவ கிராம மக்கள் எதிர்ப்பு. தங்களின் வாழ்வாதாரம் பாதிக்கப்படும் திட்டத்தை செயல்படுத்தக்கூடாது என கருத்து கேட்பு கூட்டத்தில் இருந்து வெளிநடப்பு. இப்ப இங்க குடிநீர் நீர்த்தேக்க திட்டம் சொல்லிட்டு கோவளம் குடிநீர் நீர்த்தேக்க திட்டம் கவர்மெண்ட் கொண்டு வராங்க. அது எங்களுக்கு கொஞ்ச நாளா தான் தெரியும். தெரிய வந்தது நாங்க எல்லாருக்கும் மனு, சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் எல்லாருக்கும் நாங்க மனு கொடுக்க ஆரம்பிச்சிட்டோம். கிட்டத்தட்ட ஒரு 18 கிராமம் கடற்கரை ஓரம் அது பாதிக்கப்படுது மீனவர்கள். அது இல்லாத உள்நாட்டு மக்கள் ஒரு 5-6 கிராமம் இருக்கிறாங்க. அவங்களும் அதுல பாதிக்கப்படுறாங்க. எல்லாரும் சேர்ந்து மீட்டிங் போட்டு எல்லாரும் ஒட்டுமொத்தமா எங்களுடைய எதிர்ப்பு தெரிவிச்ச திட்டம் வந்தா எங்களுடைய தொழில் வாழ்வாதாரம் பாதிக்கப்படும். என்டிஏ கூட்டணியில் எந்தெந்த கட்சிகள் இணைய போகிறது என்பதை 23ஆம் தேதி பிரதமர் மோடி பங்கேற்கும் பொதுக்கூட்டத்தில் நிச்சயம் தெரியவரும். அமமுக தேமுதிக இணையுமா என்ற விவரம் விரைவில் தெரியவரும் என பாஜக மாநில தலைவர் நைனா நாகேந்திரன் பேட்டி. ரொம்ப முக்கியமான பிரச்சார கூட்டம். ரொம்ப குறிப்பா என்டிஏல இணையம் இருக்கக்கூடிய கட்சிகளை பற்றி அறிவிப்பும் வெளியில சொல்லிருக்காங்க. ஸோ யாரை எதிர்பார்க்கலாம் சார்? குறிப்பா டிடிவி தினகரன் இணையறா? 23ஆம் தேதி மேடையில் நீங்கள் அதை பார்க்கலாம். எத்தனை மணிக்கு சார் மீட்டிங்? தலைவர்கள் மேடையில் இடம் பெறுவாங்களா? ஆமாம், எல்லா தலைவர்களும் மேடையில் இடம் பெறுவார். ஜனவரி 23ஆம் தேதி பிரதமர் மோடி தலைமையில் நடைபெறும் என்டிஏ கூட்டணி பொதுக்கூட்டத்தில் டிடிவி தினகரன் பங்கேற்க உள்ளதாக தகவல். கூட்டணி குறித்து டிடிவி தினகரன் இதுவரை எந்த கருத்தும் தெரிவிக்காத நிலையில் அரசியல் வட்டாரத்தில் திடீர் சலசலப்பு. மூன்று நாட்கள் பயணமாக நாளை மறுதினம் தமிழகம் வருகிறார் மத்திய அமைச்சரும் தமிழக மாநில தேர்தல் பொறுப்பாளருமான பியூஷ் கோயல். பாஜக நிர்வாகிகள் மற்றும் கூட்டணி கட்சி தலைவர்களுடன் ஆலோசனை நடத்தி உடன்படிக்கை கையெழுத்தாக உள்ளதாக தகவல். தமிழக பாஜக சார்பில் தமிழிசை சவுந்தரராஜன் தலைமையில் தேர்தல் அறிக்கை தயாரிப்பு குழு, தேர்தல் குழுவில் துரைசாமி, ராமலிங்கம் உள்ளிட்ட 11 பேர் இடம்பெற்றிருப்பதாக நைனா நாகேந்திரன் அறிவிப்பு. தமிழுக்கும் பாஜகவிற்கும் சம்பந்தமில்லை என சொல்பவர்களுக்கு பதிலடி கொடுக்கக்கூடிய தேர்தல் அறிக்கையாக இருக்கும். பாஜக மூத்த தலைவர் தமிழிசை சவுந்தரராஜன் உறுதி. பாரதிய ஜனதா கட்சி அடித்தட்டு மக்களுக்கான கட்சி, தமிழ் மக்களுக்கான கட்சி. ஏதோ இது வட இந்திய கட்சி, இந்தி கட்சி, தமிழுக்கும் அதுக்கும் சம்பந்தம் இல்லை அப்படின்னு உங்களுக்கு சொல்லி கொண்டிருப்பவர்களுக்கு பதிலளிக்கும் அறிக்கையாக இது இருக்கும் என்பதும், கொடுக்கிற அறிக்கையை நாங்கள் நடைமுறைப்படுத்த முடியும் என்பதையும் தெளிவாக நாங்கள் இங்கே சொல்ல முடியும். இரண்டாயிரத்து 26 சட்டமன்ற தேர்தல் தொடர்பாக இன்று மாலை 3 மணிக்கு ஆலோசனை கூட்டம். தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் செல்வ பெருந்தகை தகவல். சென்னை சத்தியமூர்த்தி பவனில் நாளை கூடுகிறது தமிழக காங்கிரஸ் கமிட்டி செயற்குழு கூட்டம். சட்டமன்ற தேர்தல் பணிகள் குறித்து முக்கிய தலைவர்கள் ஆலோசிக்க உள்ளதாக தகவல். கூட்டணி குறித்து அகில இந்திய காங்கிரஸ் கமிட்டி தலைமை முடிவு செய்யும் என செல்வ பெருந்தகை திட்டவட்டம். கட்சி தலைமை வழிகாட்டலின்படி தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தேர்தல் பணியை தொடங்கும் எனவும் பேட்டி. முடிவு செய்யும், அவர்கள் என்ன வழிகாட்டுகிறார்களோ அந்த வழிகாட்டுதலின்படி தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தேர்தல் பணியை தொடங்கும். தமிழக காங்கிரஸ் கமிட்டியின் மாவட்ட தலைவர்களை மாற்றம் செய்து புதிய பட்டியலை வெளியிட்டது அகில இந்திய காங்கிரஸ். மாநில தலைவர் செல்வ பெருந்தகைக்கு எதிராக கடந்த ஆண்டு டெல்லி சென்று புகார் அளித்த மாவட்ட தலைவர்கள் நீக்கம்.
தவேக சார்பில் நாளை தேர்தல் அறிக்கை குழு ஆலோசனை கூட்டம். பல்வேறு தரப்பினரின் கருத்துகள், தேவைகள், தரவுகளை பெறுவது குறித்து ஆலோசிக்கப்படும் என பொதுச் செயலாளர் என் ஆனந்த் அறிவிப்பு. சென்னை விமான நிலையத்தில் இருந்து டெல்லி சென்றடைந்தார் தவேக தலைவர் விஜய். கரூர் கூட்ட நெரிசல் வழக்கு தொடர்பாக டெல்லி சிபிஐ அலுவலகத்தில் இன்று மீண்டும் ஆஜராகிறார். பாமக சின்னம், கொடி, பெயர் உள்ளிட்டவற்றை பயன்படுத்த அன்புமணிக்கு ராமதாஸ் தடை. பாமக அமைக்கும் கூட்டணிதான் மிகவும் நாணயமானது என மக்கள் பேசும் அளவுக்கு கூட்டணி அமையும் என்றும் பேட்டி. டெல்லி நீதிமன்ற தீர்ப்பின்படி பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய சின்னம், கொடி, பெயர் இதை அன்புமணி உபயோகப்படுத்தக்கூடாது. அப்படி உபயோகப்படுத்தினால் அது நீதிமன்ற அவமதிப்பு செயலாகும். பிரசித்தி பெற்ற மேல்மலையனூர் அங்காளம்மன் கோவிலில் தை மாத அமாவாசையை முன்னிட்டு ஊஞ்சல் உற்சவம். பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் பங்கேற்று தீபம் ஏற்றி சாமி தரிசனம். காரைக்கால் கார்னிவல் திருவிழாவை முன்னிட்டு நடைபெற்ற கட்டுமர படகு போட்டி. ஆயிரக்கணக்கான பொதுமக்களிடையே படகுகளை தண்ணீரில் பறக்கவிட்ட மீனவ மக்கள். காரைக்கால் மாவட்டத்தில் இன்று ஒரு நாள் மட்டும் அனைத்து பள்ளி கல்லூரிகளுக்கும் விடுமுறை. மாவட்ட ஆட்சியர் ரவி பிரகாஷ் அறிவிப்பு. அசாமில் 6,957 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் அமையவுள்ள சாலை மேம்பால பணிகளுக்கு அடிக்கல் நாட்டினார் பிரதமர் மோடி. 2 அம்ரித் பாரத் ரயில்கள் சேவையையும் கொடியசைத்து தொடங்கி வைத்தார். அசாம் நிலத்தை ஊடுருவல்காரர்களுக்கு கொடுத்தது காங்கிரஸ் என பிரதமர் மோடி குற்றச்சாட்டு. ஊடுருவல்காரர்களை அகற்றி அசாமின் அடையாளம், கலாச்சாரத்தை பாதுகாத்தது பாஜக அரசு எனவும் பேச்சு. அகில இந்திய பாஜக தலைவர் தேர்தலுக்கான வேட்புமனு தாக்கல் இன்று தொடக்கம். நாளை தேர்தல் நடைபெறவுள்ள நிலையில் புதிய தலைவராக நிதின் நவீன் போட்டியின்றி தேர்வு செய்யப்பட வாய்ப்பு. சுவிட்சர்லாந்தின் டாவோஸில் இன்று முதல் அடுத்த 5 நாட்கள் நடைபெறும் உலக பொருளாதார மன்ற கூட்டம். அமெரிக்க அதிபர் டிரம்ப் உட்பட உலகம் முழுவதிலும் இருந்து தலைவர்கள் பங்கேற்க உள்ளதால் பலத்த பாதுகாப்பு. காசாவை நிர்வகிக்க அமெரிக்க அதிபர் டிரம்ப் தலைமையிலான காசா அமைதி வாரியத்தில் இணைய இந்தியாவுக்கு அழைப்பு என தகவல். பாகிஸ்தானுக்கு அழைப்பு விடுக்கப்பட்ட நிலையில் இந்தியாவுக்கும் அழைப்பு. கிரீன்லாந்து விவகாரத்தில் அமெரிக்காவை ஆதரிக்காத ஐரோப்பிய நாடுகள் மீது 10% வரி விதிக்கப் போவதாக டிரம்ப் அறிவித்த விவகாரம். டிரம்பிடம் பேச்சுவார்த்தை நடத்த உள்ளதாக இத்தாலி பிரதமர் ஜார்ஜியா மெலோனி உறுதி. மூன்றாவது மற்றும் கடைசி ஒருநாள் கிரிக்கெட் போட்டியில் இந்திய அணி அதிர்ச்சி தோல்வி. 41 ரன்கள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்று தொடரை கைப்பற்றியது நியூசிலாந்து.
ஒருநாள் கிரிக்கெட்டில் தனது 54வது சதத்தை நிறைவு செய்தார் இந்திய வீரர் விராட் கோலி. நியூசிலாந்து அணிக்கு எதிரான ஆட்டத்தில் 91 பந்துகளில் சதமடித்து அசத்தல். ஆஸ்திரேலிய ஓபன் டென்னிஸ் தொடரில் அடுத்த சுற்றுக்கு பெலாரஸ் நட்சத்திர வீராங்கனை சபலன்கா முன்னேற்றம். முதல் சுற்றில் தரநிலை பெறாத பிரான்சின் ரஜோனாவை 6-4, 6-1 என்ற கணக்கில் வீழ்த்தி அசத்தல். எமர்ஜென்சி படத்தின் கதையை உங்களிடம் நேரில் சொல்ல வேண்டும் என்று ஆர்வத்துடன் இருந்த தன்னை நீங்கள் சந்திக்க மறுத்துவிட்டீர்கள். பிரச்சாரம் படம் என்பதால் இதில் பங்கேற்க விருப்பமில்லை என்று கூறியதாக தகவல் வந்தது என AR ரஹ்மானை விமர்சித்த கங்கனா ரணாவத். பாலிவுட்டில் தனக்கு வாய்ப்பு மறுக்கப்படுவதற்கு மதம் காரணமாக இருக்கலாம் என இசையமைப்பாளர் AR ரஹ்மான் கூறிய விவகாரம். ரஹ்மானின் கருத்து முற்றிலும் தவறானது என்றும் நாட்டு மக்கள் அவரை மதத்தின் பார்வையில் பார்ப்பது இல்லை என்றும் மத்திய அமைச்சர் கிஷன் ரெட்டி கருத்து. இந்தியா எப்போதுமே எனது வீடு, எனது ஆசிரியர் மற்றும் எனது உந்துகோலாக இருக்கும். விமர்சனங்களுக்கு பதிலளித்து இசையமைப்பாளர் AR ரஹ்மான் வீடியோ வெளியீடு. India is my inspiration, my teacher and my home. I understand that intentions can sometimes be misunderstood. But my purpose has always been to uplift, honor and serve through music. I have never wished to cause pain and I hope my sincerity is felt. I feel blessed to be Indian, which enables to create a space which always allows freedom of expression and celebrates multicultural voices.